ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம யாராருக்கு மேட்ச் பார்க்க போகிறோன்னா ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா ராய்ப்பூரில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. ஸோ ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ இந்த பிச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 147 ரன்ஸு. கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், ஸ்லோவாக பிச், விக்கெட்டு விழுவும், கொஞ்சம் ரன்ஸும் போகும். அந்த மாதிரி மாறி மாறி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். லாஸ்ட் கேமே நம்ம பார்த்தோம், ஆர்சிபி வந்து லாஸ்ட் பாலில் ஒரு ரன்னை ஜெயிக்கிற மாதிரி கிட்ட வந்து தெரியல வின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 147 அடித்து அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வின்னிங் பேட்டர்ஸை நம்ம பார்த்துலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 42-45 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். செகண்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா 32-35 ரன்ஸு. தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸு. லாஸ்ட் பேஸில் பார்த்தீங்கன்னா 55-60 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சார் நம்ம ஆர்சிபியோட லைனப் நம்ம பார்த்தலாம். விராட் கோலி, ஜேக்கப் பெத்தல், ரஜித் பட்டிதார், தேவ்தர் படிகல், குணால் பாண்டியா, ஜிதிஷ் சர்மா, ரமரேஷ் ஷெஃபர்ட், டிம் டேவிட், புவனேஷ் குமார், ஜெயேஷ் ஹேசல்வுட், சுரேஷ் சர்மா. இவங்க கீ ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிளேயர் விராட் கோலி அண்டு ஜேக்கப் பெத்தல். ஜேக்கப் பெத்தல் அவருக்கும் கிளிக் ஆச்சு, நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. அவர் வேர்ல்டு கப்லேயே நல்லா ஆடின பிளேயரு. ஸோ அவங்களுக்கு எப்போனா கிளிக் ஆகலாம், மாட்டிச்சுன்னா நான் பயங்கரமாக ஆடக்கூடிய பிளேயரு. ரச்சித் பட்டிதார் அவர் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயரு. ஸ்பின்னர்ஸில் நல்லா கவர் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். தேவதா படிகள் கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு. முன்னாள் பண்ணியா லாஸ்ட் கேம் சூப்பராக ஆடி கொடுத்தாரு. அவர் பவுலிங் போட்டுட்டு நல்லா விக்கெட் எடுக்காரு. அண்டு பேட்டிங்லேயும் அவர் பர்ஃபார்ம் பண்ணுறது. ஏதாவது எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா கூட கரெக்டான நேரத்தில் மேட்ச்சுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஆடி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஜிதிஷ் சர்மாவும் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. ரமரேஷ் ஷெஃபர்ட் அவர் கொஞ்சம் பேட்டிங்கில் கொஞ்சம் அவருக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, என்னன்னு தெரியல, ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. பவுலிங்கில் ரன்னு கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது அவருக்கு. டிம் டேவிட் அவர் மாட்டுச்சுன்னா 6 அடிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. புவனேஷ் குமார் ரொம்ப கீ ஃபேக்டர்ஸாக இருக்கார், த்ரெட்டிங்காக இருக்கார், விக்கெட்ஸ் நல்லா எடுத்துகிட்டு இருக்காரு. ஸ்விங் போட்டு பேட்ஸ்மேன் வந்து பவர் பிளேயில் இது பண்ணிடுறாரு. ஸோ ஜேஎஸ் ஹேசல்வுட் அவர் இந்த அளவுக்கு பழைய ஃபார்ம் இல்லை, இருந்தாலுமே அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விக்கெட் எடுக்க கேபிலிட்டி அவருக்கு இருக்குது. சுரேஷ் சர்மா நல்லா ஸ்பின் போடக்கூடிய ஸ்பின் அட்டாக் பண்ணி நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கு கேபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் ஆர்சிபியோட லைனப்பு. நம்ம கேகேஆரோட லைனப் பார்த்தலாம். அங்கிரிஸ் ரகுவன்சி, சுனில் நரேன், கேமரா கிரீன், ரிங்கு சிங், அஜின்கா ரஹேனா, ரோமன் பவல், ரமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் ஆரோரோ, கார்த்திக் தியாகி, பிளஸிங் முசரபானி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிரிஸ் ரகுவன்சி அண்டு சுனில் நரேன் ஓப்பனிங் ஆகிறதுனால அவரும் ஒரு 15 பாலில் 30 ரன்ஸு 40 ரன்ஸ் அடிக்கிறது ஒரு கேபிலிட்டி இருக்குது. பவுலிங்கும் நல்லா போடக்கூடிய ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. கேமரா கிரீன் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ரிங்கு சிங் ஃபினிஷர் ஆடக்கூடிய பிளேயரு. ஒரு கடைசி 4 ஓவரில் வந்தார்னா ஒரு 6-4 அடித்து மேட்ச் வின் பண்ணி கொடுக்குற சான்ஸ் இருக்குது. அஜின்கா ரஹேனா ஒரு கன்சிஸ்டாக ஆடக்கூடிய பிளேயரு. ஸ்லோவாக ஆடி கொண்டு அடுத்து நல்லா ஒரு 6-4 அடித்து நல்லா ரன் கண்டென்ட் பண்ணுறது. ரோமன் பவல் அவர் பிக் ஹிட்டர்ஸ், அவர் மாட்டிச்சுன்னா 6-4 அடித்து நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ரமன்தீப் சிங் அவரும் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. வருண் சக்கரவர்த்தி நல்லா ஸ்பின் அட்டாக் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய கேபிலிட்டி இருக்குது. சுனில் நரேன் மாதிரி இவரும் 2 பேரும் நல்லா போட்டாங்கன்னா பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ வைபவ் ஆரோரும் நல்லா போட்டிருக்காரு இந்த சீசன். ஸோ மேபி கண்டினியூ பண்ணுவார். கார்த்திக் தியாகும் நல்லா பவுன்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய கேபிலிட்டி இருக்குது. பிளஸிங் மிஸ்டர் பண்ணி ஆடுவாரான்னு தெரில, மேபி ஆட வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு பிளேயர் இம்பாக்ட் பிளேயர் ஆடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் ஆடல, ஸோ மேபி ஆட வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு. நம்ம கேம் சேஞ்சர்ஸ் யாராவது நம்ம பார்த்துடலாம். ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவனேஷ் குமார் நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. பவர் பிளேயரே 2-3 விக்கெட் எடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஆரம்பிச்சிடுறாரு ஆப்போசிட் பேட்ஸ்மேனை. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் அவரும் பவர் பிளேயரில் விக்கெட் எடுக்கிறதுக்கு கேபிலிட்டி இருக்குது. அண்ட் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்தையும் கலக்கக்கூடிய இருக்குது. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். கேகேஆர் வந்து 52% கொடுக்குறேன், ஆர்சிபிக்கு வந்து 48% கொடுக்குறேன். ஏன்னா கேகேஆர் வந்து கடைசி 4 மேட்ச்சும் நல்லா வின் பண்ணிவிட்டு நல்ல வின்னிங் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வின்னிங் பேட்டர் 52% கொடுக்குறேன். ஸோ ஆர்சிபி வின் பண்ணுறது பண்ணுவாங்க, பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. மிடிலாக இருக்கிறது ஆடலைன்னா அடுத்து
ஃபஸ்ட்டு 4 பேர் ஆடுறாங்க, அதுக்கப்புறம் ஆடலன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடுறாங்க. குணால் பாண்டியா வந்து லாஸ்ட் மேட்ச் சேவ் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் அவர் ஆடலன்னா மேட்ச் கண்டிப்பாக தோற்றுருப்பாங்க. ஸோ அதனால் வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கூட கொடுக்குறேன், 52% கொடுக்குறேன். ஆர்சிபிக்கு வந்து 48% கொடுக்குறேன். ஸோ இதுதான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.